இந்தியாவின் மிக உன்னதமான பாரம்பரிய ஓவியக்கலை வடிவங்களுள் ஒன்றான தஞ்சாவூர் ஓவியக்கலையை மலேசிய மண்ணில் பறைசாற்றும் நோக்கில் பொன்னோவியம் 2 ஓவிய கண்காட்சி கோலாலம்பூரில் நேற்று மிகச் சிறப்பாக தொடங்கியது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய பண்பாட்டு மையத்தில் நடைபெற்ற இந்த தொடக்க விழாவில் மலேசியாவுக்கான இந்திய தூதர் PN ரெட்டி மற்றும் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு பாரம்பரிய முறைப்படி குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி கண்காட்சியை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தனர். 100க்கும் மேற்பட்ட கலை ஆர்வலர்கள் திரண்டிருந்த இந்நிகழ்வில் கலைஞர் வள்ளி சேவகன் மற்றும் அவரது மாணவர்களின் அரிய தஞ்சாவூர் ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. தொடர்ந்து வணக்கம் மலேசியாவுக்கு பேட்டியளித்த ஓவிய கலைஞர் வள்ளி சேவகன் சிறுவயது முதலே இக்கலையின் மீது தமக்குள்ள ஈடுபாட்டை பகிர்ந்து கொண்டார். ரொம்ப ஒரு வித்தியாசமான, எப்பயுமே ஓவியத்துல ஓவிய கலைஞர் பெரிய ஈடுபாடு உண்டு. இது ரொம்ப வித்தியாசமான ஒரு முறை மாதிரி இருந்தது. பார்க்கும்போது ரொம்ப ஒரு அழகா மனசுக்கு பிடிக்கிற விதத்துல அந்த மாதிரியான ஒரு ஓவிய கலையா அது இருந்தது. அதனால அது நிறைய விஷயங்கள் நானா சொந்தமா ட்ரை பண்ணி படித்தது நிறையா. ஸோ இது ஒரு குரு கிட்ட தான் படிக்கணும், முறைப்படி தான் படிக்கணும் அப்படிலாம் சொல்லும்போது அது என்ன அந்த மாதிரி அப்படி ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்தது. ஸோ அப்படி தான் படிக்க போனதுலேருந்து எப்போ முதல் படம் பண்ணணும் அப்போலேருந்து எனக்கு அது ஒரு பெரிய ஈடுபாடோடு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்தியாவுக்கு வெளியில் இந்த கலையை இவ்வளோ சிறப்பாக இத்தனை பேர் ஆர்வத்தோடு இவ்வளவு சிறப்பாக பண்ண முடியுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அந்த அச்சீவ்மெண்ட்டை உலகத்துக்கு காமிக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல கலையை நாங்கள் இந்தியாவுக்கு வெளியிலையும் அதை அப்ஹோல்ட் பண்ணுறோம். அதை சிறப்பாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கும்போது, அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க அதை இன்னும் கொஞ்சம் முன்னே கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அது இந்தியாவில் பண்ணும்போது ஆஃப்கோர்ஸ் எஸ் சந்தோஷம் தான், பட் இந்தியாவுக்கு வெளியில் பண்ணும்போது இன்னும் சிறப்பாக நான் அதை ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு நல்ல வெளிச்சம் போட்டு எல்லாருக்கும் காமிக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு தெரியும், இன்னும் இந்த கலைக்கு சிறப்பு சேரும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு NSCB ICCல இந்தியன் கல்ச்சுரல் சென்டரில் அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருமையாக ரொம்ப சந்தோஷமாக இதை நாங்கள் பண்ணுறோம். மலேசிய மண்ணில் இந்நிகழ்ச்சியின் மூலம் தனக்கு கிடைத்துள்ள இந்த அளப்பரிய மகிழ்ச்சியும் மக்களின் பேராதரவும் தனது கலை பயணத்திற்கு மேலும் ஊக்கமளிப்பதாக அவர் சொன்னார். வணிக நோக்கமின்றி இந்த தெய்வீக கலையை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதே தமது லட்சியம் என்றார் அவர். இவ்வேளையில் இந்தியாவின் பாரம்பரிய கலை வடிவங்களை மலேசிய தலைமுறையினரிடமும் பன்னாட்டு பயணிகளிடமும் கொண்டு சேர்ப்பதில் இக்கண்காட்சி மிக முக்கிய பங்காற்றுகிறது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார பிணைப்பு மேலும் வலுவடைவதாக இந்திய தூதர் PN ரெட்டி வர்ணித்தார். The Culture Center is very proud to host this event because we believe that Tanjore paintings truly represents an Indian classical art form of a kind which has a global resonance, and particularly so in Malaysia, where, as you know, Tanjore paintings, Tanjore is Tamil Nadu, and the artists who have emanated out of Tamil Nadu have taken this art to different parts of the world. Madam Valli, one word about her, she has got the India Book of Records for 1,000 Tanjore paintings being done by her, and that recognition was received by Madam Valli some years back. And today, as you saw, the title of this event is Ponnoviam 2. 2 means this is the second such event exhibition being held in the Indian Culture Center in Kuala Lumpur, because we felt it is very essential that this great art form of India, which can connect India and Malaysia much more strongly, because this is very dear not just to the Tamil-speaking diaspora in the rest of the world. கலைஞர்களின் இத்தகைய முயற்சிகளுக்கு இந்திய தூதரகம் எப்போதும் முழு ஆதரவை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்தார். வள்ளி சேவகன் மற்றும் அவரது மாணவர்களின் இந்த அசாத்திய கலைப்பணி வியக்க வைப்பதாக குறிப்பிட்ட செனட்டர் சரஸ்வதி, நமது பாரம்பரிய அடையாளங்களை மலேசியாவில் இவ்வளவு அழகாக மீட்டெடுத்து காட்சிப்படுத்தியிருப்பது பாராட்டுக்குரியது என்றார். தஞ்சாவூர் பெயிண்டிங் என்பது ஒரு சாதாரண பெயிண்டிங்கோட இது ஒரு மாறுபட்ட கோணத்தில் படைக்கப்படுகிறது. ஏன்னா நீங்க இங்க பாப்பீங்க கண்காட்சியில, இதுல நிறைய நுட்பமான வேலைப்பாடுகள் இருக்கு. இதுல நிறைய நுட்பங்கள் இருக்கிறது. வெறும் படம் வரைவதில்ல, இது ஒரு கலை மற்றும் நம்மளுடைய பாரம்பரியம் மற்றும் இது நம்மளுடைய தமிழ் தொன்மையை எடுத்து காண்பிக்கின்ற, தமிழ் கலாச்சாரத்தின் தொன்மையை எடுத்து காண்பிக்கின்றதுனால்
இது அடுத்த சனிக்கிழமை வரை இந்த கண்காட்சி இருக்கிறது. அனைவரும் வந்து இதை கண்டுகளிக்க வேண்டும். இதற்கு முக்கியமாக ஆசிரியர் வள்ளி தேவகன் இது 2வது கண்காட்சியாக ஏற்பாடு செய்திருக்கிறார். முதல் கண்காட்சி 9 ஆண்டுகளுக்கு முன் நடந்தது. அவருடைய முயற்சியில் இந்த படைப்புகள் இந்த காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அனைவரும் வந்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இத்தெய்வீக ஓவிய கண்காட்சி வரும் மே 29ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற உள்ளதால் உள்ளூர் கலை ஆர்வலர்கள் அனைவரும் திரளாக வந்து பேராதரவு தருமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். கலையும் பண்பாடும் ஒரு சமூகத்தின் ஆன்மா என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது இந்நிகழ்வு. வணக்கம் மேக்ஸ், உங்கள் புதிய OTT உலகம். எல்லா வகை தகவலும் பொழுதுபோக்கும் ஒரே இடத்தில். குறைந்த விலையில் நிறைந்த அனுபவம். இப்போது 2 மாதங்களுக்கு இலவச சந்தா. வணக்கம் மேக்ஸ், உங்கள் பொழுதுபோக்கின் புதிய முகவரி.